Hi friends, இந்த வீடியோ வந்து குழந்தைக்கான வீடியோ. தயவு செய்து வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய வீடியோ இது. இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து குழந்தை இருக்கும். இப்போ ஒரு சில பேரில் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து வருடங்களுக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய பொண்ணு. ஆக்சுவலி வயசு ஒரு மூணு மாதம் தான் ஆகுது. என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, குழந்தை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதெல்லாம் வந்து வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்கோசம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சாங்கியம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த பில்லை கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யாருக்கு தெரியும் தெரியாது எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு பெரியவனுக்கு வந்து பண்ணோம். அதேமாதிரி நல்லா இருந்துச்சு. இப்போ என் பொண்ணுக்கு வந்து பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இந்த கழுத்தில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெல்லை கட்டியிருக்கோம். அது இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலர் கயிறில். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர் ஓட்டி அப்படின்ற பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்து இருக்கும். அந்த சந்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டணும். அது வந்து கரெக்டாக வந்து போலீஸ் பூத்து இருக்கும் அந்த சந்தாண்ட. அப்படி சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் யார் வேணாலும் கேட்கலாம். அம்பத்தூர் ஓட்டியில் வந்துட்டு எங்கே இந்த மாதிரி வந்து பில்லை கட்டுறாங்க இடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. இது வந்து எந்தெந்த நாளில் போய் போகலாம் அப்படின்னு நான் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திங்கக்கிழமை போகலாம், செவ்வாய்க்கிழமை போகலாம், வியாழக்கிழமை போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினங்கள் மட்டும்தான் போக முடியும். இது மற்ற நாள்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த பில்லை வந்து கட்ட மாட்டாங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தட்சணை அப்படின்றதுனால அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 350 ரூபா வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன வாங்கிட்டு போனோன்னா, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து நிறைய கடை இருக்கும். ஒரு எலுமிச்சி பழம், பூனா சாமிக்கு வைக்கிற மாதிரி பூ இருந்தாலும் ஓகே, இல்லை ரோஜா பூ இருந்தாலும் போதும். இந்த மாதிரி டைமில் போயிடுங்க. டைம் வந்து காலையில் 6லேருந்து 11 மணி வரையும் டைம் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் போயிட்டு நீங்கள் பில்லை போடலாம். இது எந்தெந்த மாதம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒத்தப்படைன்னு சொல்லுவாங்க. 3ஆம் மாதம், 5ஆம் மாதம், 7ஆம் மாதம் இந்த மாதிரி ஒத்தையில் போடுற மாதிரி. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வயசு வரை நம்ம போடலாம். இது ஆண் குழந்தைக்கும் போடலாம், பெண் குழந்தைக்கும் போடலாம். இது ஆக்சுவலி என்னோடய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆகுது. கரெக்டாக இன்னும் 2 நாளில் முடிய போகுது. அதனால் நாங்கள் போய் போட்டுட்டு வந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி போடும்போது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவும் இருக்காது. இப்போ நம்ம அங்கே போய் நாங்கள் பண்ணதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த சீட்டில் வந்து எலுமிச்சை பழத்தில் வந்து சாமிக்கிட்ட வச்சு அது மந்திரிச்சு இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. 3 நாளைக்கு வந்து குழந்தை வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு வந்து தீட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் இட்டுட்டு போகிறவங்களே வந்து தீட்டில் இருந்தீங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து குழந்தை இட்டுட்டு போகாதீங்க. 3 நாளைக்கு வந்து தீட்டுப்படாத குழந்தை பத்திரமா பார்த்துங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு சுற்றி போட்டிங்க அப்படின்னா குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா என் பெரிய பையனுக்கு பண்ணேன், ஆனால் அப்போ வீடியோ எடுக்க முடியல. இப்போ என் பொண்ணுக்கு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என் பையனுக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு, சரியாக போச்சு. அதனால் என் பொண்ணுக்கு பண்ணியிருக்கேன். என் பொண்ணுக்கும் இதுவாகும். அந்த மாதிரி யாராக இருந்தால் கண்டிப்பாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து எதுவும் அண்டாது, குழந்தை நோய் நொடி இல்லாத நல்லபடியாக இருக்கும். ஓகேங்களா? வேறு எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அட்ரஸ் வந்து நான் வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி வரணும், என்ன ரூட்டு எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன். பார்த்துங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ, பாய்.